வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ ஈக்குவேட்டரை கிராஸ் பண்ணிட்டோம். ஈக்குவேட்டரை கிராஸ் பண்ணி இன்றைக்கி நமக்கு கப்பலில் 26 நாள் கண்டினியூஸாக போயிட்டுருக்குறோம். இன்றைக்கி நமக்கு கப்பலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு 1700 பேரும் இன்றைக்கி கப்பலில் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஒரே ஒரு குரூப் ஃபோட்டோ. மணி 8 நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு, ஃபோட்டோ எடுத்தாச்சு. கையில் 10:30 மணிக்கு ஃபோட்டோ எடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 8 மணி நேரம் வேலை செஞ்சாச்சு. இப்போ ஈவினிங் சாயங்காலம் 5 மணி. இன்றைக்கி ஸ்பாட் லைட்னு ஒரு ஈவெண்ட் நடக்குது. அதுக்கு கப்பலில் இருக்க 1700 பேரையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. நாம் இந்த ஃபங்க்ஷனுக்காக தான் இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நல்லா இருக்குடா. வணக்கம், நான் தான் உங்கள் பயணங்களின் காதலன் TN31 டிராவலர். இன்றைக்கி எங்கே இருக்கோன்னா கப்பலுக்குள்ளே இருக்க ஒரு சினிமா தேட்டருக்குள்ளே இருக்கோம். இங்கே நம்ம ஏன் இருக்கோம்னா இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதை உங்களுக்காக வீடியோவாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுதாங்க என்ட்ரன்ஸு, த கிராண்ட் தேட்டர். இது என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்சோடனே இதுதான் என்ட்ரன்ஸ் நுழைஞ்சோடனே இது டிஜே கன்சோலு. இதை கன்சோலை தாண்டின பிறகு நம்மளுடைய தேட்டர் சீட்டு வருது. மொத்தம் இது 3000 பேர் கெப்பாசிட்டி. நம்ம இருக்கிற கப்பல் இப்போ சரியாக 19.5 நாட்டிக்கல் மைல் வேகத்தில் போயிட்டுருக்கு. அதாவது சராசரியாக 1 மணி நேரத்துக்கு 26 கிலோமீட்டரை கடத்துக்குது. அதனால் கப்பல் கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் போயிட்டுருக்கு. கப்பல் ஒன்றும் ஆட்டம்லாம் இல்லை. இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஸ்பாட் லைட், அதாவது கப்பலில் இருக்க முக்கியமான ஆளுங்கள் எல்லாரையும் எங்களுக்கு எல்லோரும் அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்காக. மெயின் ஹைலைட்ஸ் எல்லாம் வந்து எல்லாருமே வராங்க. வரும்போது வந்ததே தான் இது ஸ்டார்டிங். டான்ஸ் ஆட போகிறவங்கெல்லாம் கப்பலோடைய ஃபயர்மேன்ஸ். அவங்க எல்லாமே ஷேனிங் இதை செய்வாங்க. இவங்க எல்லாமே வந்து கேப்டன் ஆர்மி. முடிஞ்ச பிறகு எங்களுக்கு டின்னர். இங்கே ஆடினவங்க எல்லாமே இந்த சோமா நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க எல்லாமே ஃபயர்மேன்ஸ். இந்த நாட்டிலேருந்து தான் ஃபயர்மேன்ஸ் எடுப்பாங்க. இதை முடிச்சுட்டு எங்களுக்கு பார்ட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. கப்பலில் பார்ட்டின்னா அது வேறு லெவலில் இருக்கும். கப்பலில் 10 மணி சொல்லியிருந்தாங்க. மணி இப்போ சரியாக 9:30 மணிக்கு. அதுக்குள்ளேயே எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக கப்பலில் இந்த நாட்டிலேருந்து தான் ஃபயர்மேன் எடுப்பாங்க. ஏன்னா அந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆளுங்க நல்லா ஹல்காக நல்ல பல்காக இருப்பாங்க. முக்கியமாக சொல்லணும்னா நம்ம WWE வீரர் ராக் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பிறந்த ஊர் அதுதான். ஸோ அது எங்கே இருக்குதுன்னு தேடணும்னா நியூசிலாந்துலேருந்து பக்கத்தில் இருக்குது. சின்னதாக ஒரு குட்டி தீவு தான். இன்றைக்கி எங்களுக்கு பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் காலையில் ஃபோட்டோ காமிச்சிருந்து பாருங்கள். அதே இடத்துல அதே அந்த ஸ்விம்மிங் பூலை சுற்றி இன்றைக்கி ராத்திரி பார்ட்டி. கூட வேலை செய்கிறவங்க எல்லாம் ஆடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நம்மளும் அப்படியே ஒரு டான்ஸை போட்டுட்டு இன்றைக்கி கிளம்பியாச்சு.
கப்பல் இப்போ சரியாக ஆப்பிரிக்கா கண்டத்தில் தான் இருக்குது. இங்கே வந்து காற்று வந்து பார்த்திங்கன்னா வெப்ப காற்று தான் அடிக்குது. இதே நாங்கள் சவுத்தாம்ப்டன் இந்நேரம் இருந்தோம்னா சவுத்தாம்ப்டனில் இந்நேரம் வந்து 4 டிகிரி இருக்கும், நல்ல குளிராகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து வெளியே வந்து நிற்க முடியாது. இப்போ அழகாக கடல் நினச்சிட்டு இந்த மாதிரி கிளைமேட்டில் இந்த மாதிரி டைமிங்கில் நிலா அது வானத்து மேலேன்னு அழகாக இளையராஜா சார் பாட்டை கேட்கலாம். அது என்ன பண்ணுறது, நம்ம மொபைலில் தான் கேட்க முடியும். இங்கே அந்த மாதிரி பாட்டு இல்லாமல் பார்க்க முடியாது. இங்கே மேக்ஸிமம் இங்கிலீஷ், ஸ்பானிஷ் அந்த மாதிரி நாட்டு பாடல்கள் தான் மேக்ஸிமம் போடுவாங்க. அதுக்கு நம்ம இந்தியர்கள்லாம் எப்போயா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டால் எப்போயா ஹிந்தி சாங் போடுவாங்க. குறிப்பாக நம்ம தமிழ் பாடல்லாம் ஒரு பாட்டு போடுவாங்க. அப்படி போடு சாங்னு நிச்சயம் எப்படியா இருந்தாலும் ஒரு வாட்டியாச்சும் போடுவாங்க. இங்கே ராத்திரி தூங்கியாச்சு. மறுநாள் காலையில் இன்னும் 8 நாள் இருக்குது சரியாக நாங்கள் சவுத்தாம்ப்டன் போய் சேர்றதுக்கு. காலையில் நல்லா மழை பெய்யுது. நம்ம துபாயிலேருந்து கிளம்பி கப்பலில் 21வது நாள், இன்னும் 8 நாள் நம்ம பயணம் செஞ்சு இங்கிலாந்தில் இருக்க சவுத்தாம்ப்டன் போய் சேர போகிறோம். இன்றைக்கி 21வது நாள். நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்சுக்கு அப்புறம் தான், ஏன்னா எனக்கு காலையில் ஷிஃப்ட் இருந்தது. காலையில் ஷிஃப்ட் முடிச்சுட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு அப்புறம் கப்பலில் இருக்க ஒரு ஆக்டிவிட்டி பண்ணோம். கொஞ்சம் வீர சீர சாகசம்லாம் பண்ணோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாகவும் இருந்தது. அதே சமயத்தில் உள்ளுக்குள்ளே நிறைய பயமாகவும் இருந்தது. நாங்கள் நல்லா சிறப்பாக பண்ணோம். ஜாலியாக இருந்தது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறதுக்கு மனசில் கொஞ்சம் இந்த எள்ளு வேணும். அதுவும் இல்லாமல் நடுக்கடலில் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அது கப்பல் ஆடும் போது அதுவும் சேர்ந்து ஆடும். நல்லா ஃபன்னாக போச்சு. நீங்களும் இதெல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அங்கே பாருங்கள், என் கால் தடத்தில் ஆடுதுங்க. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட்டும் வீக், அந்த மாதிரி தான் இது நடக்கும்போது இருந்தது. என்ன எதுவாக இருந்தாலும் கப்பலில் பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ஃபஸ்ட்டு. நம்மள்கிட்ட கொடுத்து வச்சுருக்க பெல்ட்டுங்க எல்லாம் வந்து உறுதியானது, சேஃப்டி. அதனால் எதுவும் ஆகாதுன்ற ஒரு தைரியத்தில் கடற்கடன்னு எல்லாம் பண்ணியாச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஷேர், கமெண்ட்.